முதன்முறையாக அமைச்சராக பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜகான் வந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப நீங்க முதன்முறையாக ஐயுஎம்எல் முதல் அமைச்சராக தமிழகத்தில் பொறுப்பேற்கிறீங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சிறுபான்மை நலத்துறை உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முதல்கட்ட செயல்பாடு எப்படி இருக்கும்? சுதந்திர இந்தியாவில் அரசியல் வரலாற்றில், அதுவும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அமைச்சர் பதவி கிடைத்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம். சிறுபான்மை நலத்துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய நலனை காக்கக்கூடிய வகையிலே சிறப்பானதொரு அமைச்சராக செயல்படும் என்ற அடிப்படையில் தான் அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு அவர் வழங்கியிருக்கிறார்கள். துறையினுடைய அமைச்சராக இன்று பொறுப்பேற்றிருக்கிறோம். அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து சிறுபான்மையுடைய சமுதாயத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளை செவிமடுத்து அவர்களுக்கு ஆக வேண்டிய பல்வேறு காரியங்களையும் முதலமைச்சருடைய ஒப்புதலோடு மிக சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை நிறைவேறுகிறது. செய்து முடிப்போம். வக்பு உங்களுடைய வாரியம் வருகிறது. ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு இட பிரச்சனை இருக்கிறது, தர்காக்களுடைய பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி நீங்க ஆய்வுக் கூட்டங்கள் மூலமா வலியுறுத்தீங்க? கிட்டத்தட்ட 2 மாத காலமாக இப்ப நிறைய பெட்டிஷன்ஸ் பெண்டிங் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இந்த தேர்தல் எம்சிசி காரணமாக இந்த பணிகள்லாம் எப்போது தொடங்கும்? வக்ஃபு என்று தனியாக ஒரு வாரியம் இருக்கிறது. அதற்காக ஒரு வாரிய தலைவர் இருக்கிறார். அவரோடு கலந்து ஆலோசித்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறது என்றும் நாம் அறிந்த ஒன்றுதான். அந்த வகையிலே ஆலோசித்து சம்பந்தப்பட்டவர்கள் அழைத்து நல்லதொரு தீர்வை முடிவை எடுத்து தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது கேரளாவிலும் நீங்க கூட்டணி மந்திரி சபையில் இருக்கீங்க, வாணியம்பாடியிலும் நீங்க வெற்றி பெறீங்க. இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பிய செய்தி என்ன? நான் வெற்றி பெற்றது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. இன்னொரு வாணியம்பாடியில் மற்றொரு தொகுதி இந்தியன் முஸ்லீம் தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறது. இருப்பார், வருவார். சொந்த அலுவல் காரணமாக ஒரு ஊருக்கு பிறகு நாளைக்கு தான் மறுநாள் திரும்பி வருவார். தொகுதி மக்கள் பெரிய நம்பிக்கை வச்சு வெற்றி பெற செய்திருக்கார்கள். தொகுதி மக்களுடைய கோரிக்கையை செவிமடுத்து தொகுதியை சிறந்த தொகுதியாக செய்து மாற்றித் தருவதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த அமைச்சர் பொறுப்பையும் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை செவிசாய்த்து சிறந்த தொகுதியாக மாற்றுவதற்கு முயற்சி எடுப்போம். இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. அதை முறையாக பின்பற்றுகிறார்களா என்பது போன்ற ஆய்வுக் கூட்டங்களை வரக்கூடிய காலத்தில் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? சிறுபான்மை சமுதாயத்தை பொறுத்தவரை, குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் காதர்மதீன் அவர்களோடு மாநில நிர்வாகி ஆலோசித்து சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை விண்ணப்பமாக வடித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் செய்வெடுப்பார்கள் என்று நம்புகிறோம். உங்களுக்கு மு.க. ஸ்டாலினும் சற்று முன் வாழ்த்து தெரிவித்திருக்கார். அவருக்கு நீங்க சொல்ல விரும்பிய செய்தி என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நீண்ட நெடுங்காலமான ஒரு கூட்டணி, ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணியாக இருந்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலே இன்று இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி ஒரு தீர்வை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி, ஒரு நிலையான ஆட்சி என்ற அமைய வேண்டும் அடிப்படையிலே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சிக்கு முஸ்லீம் லீக் ஆதரவை தந்திருக்கிறது. அந்த ஆதரவுக்கு அன்றே முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இன்றும் வாழ்த்து தெரிவிப்பதற்கு மற்ற மகிழ்ச்சி. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வரலாற்றிலே இன்றைய தினம் ஒரு முக்கியமான திருப்பம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தினத்திலே இங்கே அமர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாபநாசம் தொகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும், என்னை வேட்பாளராக அறிவித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர்மதீன் அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவிக்க வேண்டிய நேரம் இது. இந்த கடந்த தேர்தலிலே மக்கள் மகத்தான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி அமையப்பெற்றிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை அமையக்கூடிய விதத்திலே அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைமையும் மாநில தலைமையும் நன்கு ஆலோசித்து தமிழகத்திலே ஒரு நிலையான ஒரு நல்லாட்சி அமையப்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த ஆட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிபந்தனையற்ற ஆதரவளிக்கிறது என்ற கடிதத்தை முஸ்லீம் லீக் தலைமை கடந்த வாரம் வழங்கி
இந்த ஆட்சி அமைவதற்கு துணை நிற்போம் என்ற உறுதியையும் அளித்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அமைச்சரவையிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்த காரணத்தினால் நேற்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில நிர்வாகக் குழு கூடி ஆலோசித்து அமைச்சரவையிலும் பங்கேற்பது என்ற முடிவை எடுத்து இதன் மூலம் தமிழகத்திலும் ஒரு நிலையான ஆட்சியும் அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே ஒரு நல்லாட்சி அமைப்பெறுவதும், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தினுடைய குரல் அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும், சிறுபான்மை சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு சேவையாற்றக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு முதலாவதாக கிடைத்திருக்கிறதன் அடிப்படையிலே முடிவு செய்து அந்த கடிதத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம். அந்த அடிப்படையிலே இன்று காலை ஆளுநர் மாளிகையிலே மிகச் சிறப்பான முறையிலே பதவியேற்பு விழா நடந்து முடிந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று தலைமைச் செயலகம் வருகை நிற்கக்கூடிய நாங்கள் அமைச்சராக இன்று பொறுப்பேற்றிருக்கிறேன். மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே சமூக நீதி அரசாக, நல்லாட்சி அரசாக, சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பெரிதாக கோரிக்கைகள் இல்லை என்று சொன்னாலும் சிறிதும் பெரிதுமாக சிறிய சிறிய கோரிக்கைகள் இருக்கிறது. வரக்கூடிய 2-3 தினங்களிலே முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் தலைமையிலே மாநில நிர்வாகிகள் ஆலோசித்து சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை ஒரு மனுவாக வடித்தெடுத்து மாண்புமிகு முதலமைச்சர்களை சந்தித்து சமுதாயத்தின் கோரிக்கைகளை வழங்க இருக்கிறோம். அதை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வக்போல என்ன மாற்றங்கள் கேட்கிறீங்க? புது சட்டத்தை நாங்கள் ஏற்குவதில்லை என்று நம்ம சொல்லியிருக்கோம். கடந்த ஆட்சியும் அதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சியும் அதையே நம்ம வலியுறுத்துவோம். சார்